சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்மளுடைய மாடல் டெஸ்ட்ல வந்து மேக்ஸ்ல அளவியல் தலைப்புல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தோம். கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அவ்வளோ எனக்கு ஒரு क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே மாடல்ல 6 சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் பாருங்க 7th நியூ புக்ல 2024 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க 27/5/2023 டிஎன்பிஎஸ்ல கேட்டு வச்சிருக்காங்க. இதே மாதிரி 7th புக்கு டிஎன்பிசி கொஸ்டின்லாம் சேர்த்து 6 எடுத்து வந்திருக்கேன். இதில் 4 நான் சொல்லி கொடுத்துட்றேன், 2 நீங்கள் ஓவர்க்கா போட போகிறீங்க. வித்தியாசமான ஷார்ட் கேட்டு கொஞ்சம் ஃபுல்லாகவே பாருங்கள். 2 மாடலில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் கேள்வியை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரி 2 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனசதுரத்தின் பக்க பரப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். என்னன்னா இங்க பாருங்க, 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரம் இருக்கு. சதுரம்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா பக்கமும் என்ன வேல்யூ அதான். இப்போ 4னா எல்லா பக்கமும் 4 தான் இருக்கும், சரிங்களா? ஸோ 2 கனசதுரங்கள் இருக்கான். உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், ஓகேவா? இது வந்து என்ன மதிப்புனா 4ன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் 4 அப்படின்னாவே எல்லா பக்கமும் 4 தாங்க, சரிங்களா? இந்த 2 சதுரத்தையும் நான் ஒன்றா இணைக்க போகிறேன், ஓகேவா? பக்கவாட்டில் இணைங்கன்னா இப்படி இணைச்சிக்குங்க. நான் இதை பாருங்களேன், இப்படி போகிறேன் பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. இங்கே கீழே எழுதிக்கிறேன், இப்படி இருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? செவ்வகம், செங்கல் மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான் இவங்க செவ்வகம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. பாருங்க, கனசெவ்வகம், ஓகேங்களா? நான் 2 பாக்ஸ் இணைச்சிட்டேன். இப்போ இதுதான் ஒரு நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடத்துல நடுவில் கோடு போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் 1, இது பாக்ஸ் நம்பர் 2. இந்த 2 பாக்ஸ் நான் இணைச்சிட்டேன். இது 1, இது 2, புரியுதுங்களா? 2 பாக்ஸ் இணைச்சிட்டேன். அப்போ இதோட மதிப்பெல்லாம் நீங்கள் போடுங்க. இங்கே மேலே இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு இல்லையா? அதை அப்படியே போட்டுக்கிறேன், புரியுதா? 4, இங்கே 4, இங்கேயும் 4, இங்கேயும் 4, கீழவும் பார்த்தீங்கன்னா 4 4. இந்த இடத்துல ஒட்டிடுச்சு, அங்கே மதிப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இணைச்சிட்டிங்களா, கூட்டிங்க. இணைக்கத்தான் தான் கூட்டிக்கணும். அப்போ 4 கூட்டினா 8 வரும். இந்த இடத்துல 4 கூட்டினா 8 வரும். அவ்வளோதாங்க, இதோட நிறுத்திங்க. இதோட நிறுத்திக்கிட்டு நல்லா தெளிவாக பாருங்க. இப்போ நான் ஒரு கனசதுரத்தை செவ்வகத்தை உருவாக்கிட்டேன். 2 சதுரத்தை எடுத்து இணைச்சி செவ்வகமாக மாற்றிட்டேன். அதோட மதிப்பு மேலே 8, கீழே 8, சைடில் 4, இந்த பக்கம் 4. கரெக்டுங்களா? நான் போடுறது புரியுதுங்களா? ஓகே, இது வரைக்கும் ஈஸி தானே? ஆமாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, பக்கப்பரப்பு மொத்த பரப்புன்னு 2 விதமான கேள்விகள் கேட்பாங்க. பக்கப்பரப்பு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். பக்கப்பரப்பு குறிப்பு மாதிரி எழுதிச்சுங்க. பக்கப்பரப்புன்னு கேட்டுட்டாங்கன்னா இதை பாருங்களேன், நான் சொல்கிற மாதிரி கோலம் போடுங்க. இது சைடில் நான் ஒவ்வொருக்கும் ஒரு கலர் கொடுக்கணுமா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் போட்டது புரியுதுங்களா? இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு வட்டம் போட்டுக்கிட்டுனா எப்படி போட்டோன்னு புரியுதா? அப்படியே பெருக்கிட்டு கூட்டுங்க, ஆன்சர். அவ்வளோதான், ஃபார்முலாலாம் தேவையில்லை, ஓகேவா? இப்போ பாருங்க, 4 8 பெருங்க. 4 8 எவ்வளோ? 8 8 16, 16 32 அப்படின்னு வரும். கரெக்டா? இங்கே எழுதுறேன் 32 ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இது பாருங்க, இது என்னன்றேன் 8 4 இப்போ தான் போட்டோம், 32 அப்படின்னு வரும். கரெக்டா? அடுத்தது இங்கே பாருங்க, ரெட்டில் இருக்குது பாருங்க, இந்த வட்டம் 4 நன்னாங்கு பெருகணும். நன்னாங்கு 16, அந்த 16 எழுதிங்க, மனசுலேயே கூட்டுங்க. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு போட்டது புரியுதுங்களா? சைடில் இந்த 4 8 இப்படி பெருக்கிறேன், இந்த 8 4 பெருக்கிறேன், 4 பெருக்கிறேன். அவ்வளோதான், பெருக்கி கூட்டினா அதுதான் பக்கப்பரப்பு, முடிஞ்சிருச்சு. அப்படி போட்டால் எவ்வளோ வருது பாருங்க, 6 இங்கே பாருங்க, 6 2 2 4 10 வரும். 0 போட்டு மீதி இங்கே 1 வச்சுக்கிறேன். 3 3 6 7 8 வரும். அப்போ 80 தான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. இங்கே என்ன இருக்குதோ அதாங்க 80. இதை பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தெளிவாக புரியுதுங்களா? 2 சதுரத்தை எடுத்துக்கிறாங்க, அதோட பக்கம் 4ன்னு சொல்லிட்டாங்க. அது 2த்தையும் இணைக்கிறாங்க. இணைக்கும் போது அது கனச்செவ்வகமாக மாறிடுது. அப்படி மாறும் போது அதோட பக்கப்பரப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க சொல்கிற மாதிரியே டயக்ராமை நான் 1 by 1 எடுக்கும் போது எனக்கு இந்த இடத்துல 4 8 4 வருது இல்லையா? இதை நான் சொல்கிற மாதிரி வடிவத்தில் பெருக்கி கூட்டினா அது பக்கப்பரப்பு. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? சிம்பிள். நான் ஃபார்முலாலாம் எதுவும் யூஸ் பண்ணலை.
கொஞ்சம் புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க, தெளிவாக புரியும். ரெண்டாவது கேள்வி இதை கொடுத்துருக்கேன், இருங்க இதை அழிச்சிடுறேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அங்கே பாருங்க, 4 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனசதுரத்தின் மொத்த பரப்பு. இந்த இடத்துல மொத்த பரப்புன்னு கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்க பரப்புன்னு கேட்டிருக்காங்க. பக்க பரப்புக்கும் மொத்த பரப்புக்கும் வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை, 2 பெருக்கணும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ பக்க பரப்புக்கு எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி போடுங்க, சரிங்களா? இப்போ பாருங்களேன், அதே 4 சென்டிமீட்டர் பக்க அளவுன்னு சொல்லிட்டாங்க, 2 அதுவும் 2ன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பாக்ஸ்ன்னு முக்கியமாக பார்த்துங்க, 2 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே 4ன்னா எல்லா பக்கமும் 4 தான் இருக்கும். என்ன மதிப்பு இருக்குதோ அதுதாங்க எல்லா பக்கமும். ஓகேவா, புரியுதுங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 2 பாக்ஸை இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களே யோசித்து பாருங்க, இந்த 2 பாக்ஸை இணைச்சா நமக்கு இப்படி கிடைக்கும், கரெக்டா? இது பார்க்கறதுக்கு செங்கல் மாதிரி இருக்கும். அப்போ செவ்வகம். இதோட மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்களேன், இங்கே 4, இங்கே 4, இங்கே 4. நான் இருக்கிற நம்பர் தெளிவாக எழுதிடுறேன், சரிங்களா? இங்கே இணைச்சதால அங்கே உள்ளே போயிருக்கிறதுக்கு நமக்கு மதிப்பு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது தானே, கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ இதை கூட்டிக்கலாம், 4 4 8, இங்கே 4 4 8 அப்படின்னு வந்துடும். இப்போ நல்லா கவனிங்க, பக்க பரப்புக்கு எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி போடுங்க. இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக எப்படி போடலாம் மாட்டேங்கிறாம, இங்கே 8ன்னு இருக்கும், இங்கே 8ன்னு இருக்கும், இங்கே 4ன்னு இருக்கும், இங்கே 4ன்னு இருக்கும், கரெக்டாக? இதை பாருங்க, இதை இப்படி பெருக்குங்க. நெக்ஸ்ட்டு இதை இந்த மாதிரி நான் போடுற மாதிரியே பெருக்குங்க. நெக்ஸ்ட்டு உள்ளார இப்படி பெருக்குங்க. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? இதெல்லாம் பெருக்கி கூட்டுங்க, அவ்வளோதாங்க. இதெல்லாம் பெருக்கி கூட்டினா இப்போ தான் நம்ம போட்டோம், 8யும் 4யும் பெருக்குனா 8 8 16 16 32ன்னு வரும். அதே மாதிரி 8யும் 4யும் பெருக்குனா 32ன்னு வரும். நன்னாங்க 16ன்னு வரும். கூட்டினா 80 அப்படின்னு வருது. இது பக்கப்பரப்பு. ஓகேவா? 80 அப்படின்னு ஆன்சர் வந்து பக்கப்பரப்பு. மொத்த பரப்புன்னு கேட்டாங்கன்னா இதை பாருங்க, ஒன்றும் இல்லை, பக்கப்பரப்புனா முன்னாடி தெரிகிறது. இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்கே பாருங்களேன், இதாங்க கனசதுரம், சரிங்களா? ஒரு செங்கல் எடுத்து கொஞ்சம் கோணையாக பார்த்தா பின்னாடி இருக்கலாம், பின்னாடினா அந்த சைடில் இருக்கலாம் தெரியும், கரெக்டாக? நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சது பக்கப்பரப்புனா இந்த பக்கம் மட்டுங்க, இதே மாதிரி பேக் சைடில் இருக்கும், கரெக்டா? ஸோ மொத்த பரப்புனா நீ பேக் சைடும் கணக்கு பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? பக்க பரப்புனா உங்கள் கண் முன்னாடி தெரியுற இதை மட்டும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. மொத்த பரப்புனா பேக் சைடும் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ நல்லா யோசிங்களேன், இந்த பக்கம் 80ன்னா அந்த பக்கமும் 80 தானே இருக்கும். முன்னாடி பக்கம் இப்போ ஒரு செங்கல் எடுத்துங்க, உங்க கண்ணு முன்னாடி ஒரு செங்கல் தெரியுது, இந்த பக்கம் 80ன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேக் சைடு அங்கேயும் 80 தான் இருக்கும், கரெக்டு தானேங்க? அப்போ எனக்கு 80ன்னு பக்க பரப்பு வந்தா அதான் கூட அதே நம்பரை நான் கூட்டிக்கிட்டா அதுதான் மொத்த பரப்பு. அப்போ 8 8 16 160 ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் விஷயமே. புரிஞ்சிருச்சா? இங்கே பாருங்க ஆன்சர் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கு தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். இது 2வது கொஸ்டின் தானே. இருங்க, எந்த கொஸ்டின்னே தெரியல, நீட்டாக வந்துட்டேன். 160 ஆன்சர். இதெல்லாம் கொஞ்சம் அடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், நமக்கு தெரியும், அந்த இடத்துல போய் டிக் பண்ணிக்கலாம். 2வது கொஸ்டின் இதை பாருங்க, 160 இருக்கு பாருங்க. இதை அழிச்சிட்டுமா? இதை தெளிவாக இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியானது. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ பக்கப்பரப்புக்கும் மொத்த பரப்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா? இதில் வந்து பேட்டர்ன் ஒன்று தான், சதுரத்தை கொடுத்துட்டு தான் செவகம் கேட்பாங்க, சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்தது இப்போ 2 கொடுத்தாங்க இல்லையா, இதில் 3 கொடுத்துருக்காங்க. எப்படி? இதை பாருங்க, 3வது கொஸ்டின், 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய செவ்வகத்தின் பக்கப்பரப்பு. அடடா, இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சதுரம் கொடுத்தாங்க, இப்போ 3 சதுரம் கொடுத்துருக்காங்க. சரி போடுவோம் வாங்க. இப்போ எப்படி போடலாம்? இதை அழிச்சு விட்றேன். இது புரியுதா இல்லையான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். என்னப்பா இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? ரைட்டு. இப்போ என்னன்னா, முதல்ல 4 சென்டிமீட்டர் பக்க அளவுன்னு சொல்லிட்டாங்க. 3 சதுரம் இருக்கும். சதுரம் அப்படின்னாவே எல்லா பக்கமும் சமங்க, ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா இப்போ 4ன்னா இது 4ன்னா இது 4 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 இது 4, சரிங்களா? 3 பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 பாக்ஸும் ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ பக்கவாட்டில் இணைங்கன்னா இப்படி இருக்கும்,
கரெக்டாக பாருங்க, புரியுதுங்களா? இப்படி இருக்கும். ஓகேவா? இது பாக்ஸ் நம்பர் 1 2 3 வச்சுக்கிட்டா இது 1 2 3. ஓகேவா? 3 பாக்ஸ் இணைச்சி பார்த்தா அது ஒரு செங்கல் மாதிரி தோணும். அதனால அது செவ்வகம்னு சொல்றாங்க. இதோட பக்கப்பரப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற நம்பர்லாம் போடுங்க. இங்க 4 வருமா, 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 இங்க 4 வருமா. உள்ளா இருக்கிற 4லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் விட்டு வந்துட்டான். கரெக்டாக உலகத்தில் கணக்கு எடுக்க முடியாது. இணைச்சாச்சு, புதிய வடிவம் கிடைச்சாச்சு. புரியுதா? இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற நம்பர் இங்கே கெத்தெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. சுற்றி இருக்கிறது மட்டும்தான் தெரியும். கரெக்டா? அப்போது இதை கூட்டிக்கலாம். 4 4 8, 8 4 12ன்னு கிடைக்கும். நம்ம புதுசாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். ஒரு செவக நான் உருவாக்கிட்டேன். இங்கே 12 இருக்குது, இங்கேயும் 12 தான் வரும். கரெக்டாக? 4 4 8, 8 1 4 12. சரிங்களா? இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு செவகம் கிடைச்சாச்சு, கன செவகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேள்வின்னா, பக்கப்பரப்பு கேட்டிருக்காங்க. பக்கப்பரப்புனா உங்க கண்ணு முன்னாடி தெரியறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மொத்த பரப்புனா பின்னாடிக்குத்தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடிக்கத்தான் கண்டுபிடிப்போம். முன்னாடிக்கத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, பக்கப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி ஒரு கோலத்தை போடுங்க, இப்படி ஒரு கோலத்தை போடுங்க, இப்படி ஒரு கோலத்தை போடுங்க. கோலம் போடுறது புரியுதா? அந்த கோலத்தெல்லாம் பெருக்குங்க. 12 4 எவ்வளோங்க? 12 மணி 24 24 24 48. ரைட்டு. இந்த இடத்துல 48ன்னு போட்டுப்போம். இன்னொரு 48 வரும். கரெக்டாக அது பாருங்க. இப்போ இதையும் பெருக்கிட்டேன். 12 4. அதே மாதிரி தான் நீங்கள் 12 4. ஸோ பெருகுனா 48 வரும். அதுக்கப்புறம் இங்கே 4 இங்கே 4 நன்னாங்கு 16. அதையும் கூட்டிங்க. அம்புடுதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான். பக்கப்பரப்புனா இவ்வளோதான். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிச்சா? கூட்டுங்க பார்ப்போம். 8 8 16 ஏரிக்கா. ஐயோ, பாட்டு அந்த காலத்து பாட்டுலாம் பாடுறேன். 8 8 16 16 ஒரு 6 எவ்வளோப்பா? 22. 16 எஸ் 22 22 தானே வரும். 8 8 ஆமாங்க, கரெக்டு. 22 இங்கே 2 மீதி 2. அதுக்கப்புறம் வந்து 2 இங்கே பாருங்க, 4 4 8 10 11ங்க. 112ன்னு வருதுங்க. 3 5 இடிச்சு 112 இருக்குதா அப்படின்னு பார்த்தா அடக்கடவுளே பார்வைட்டாக இருக்குதுங்க. அவ்வளோதான். இதை போய் கணக்கு கஷ்டன்றீங்களா சாமி? நான் இன்னும் 1000 கொஸ்டின் நத்தி முச்சுன்னா நீங்கள் தாங்க மேக்ஸில் ஜீனியஸ். யோ, நீ எத்தனை கேள்லாம் கேள்வியா? நான் 25க்கு 26 வாங்குவேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி. இது 7th நியூ புக்லேயும் 2024 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இது நம்ம டெஸ்ட் குத்துமா எதை குத்துருக்கோம்? பரவாயில்ல. 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். அதில் நீங்கள் போட போகிறீங்க. இங்கே பாருங்கள், 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரி 3 கன சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு. இந்த 2 இடத்துல மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு, இது 2 தான் டிபெண்ட் பண்ணி கேட்குறாங்க. சரிங்களா? பக்கப்பரப்புனா மேலோட்டமாக அப்படியே நமக்கு தெரிகிற இடத்த பெருக்கினா போதும். மொத்த பரப்புனா பின்னாடியும் பெருக்கணும். அவ்வளோதான். சரி, பின்னாடி பெருக்கணும் என்ன பண்ணோம்? சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது 4 சென்டிமீட்டரில் பக்கப்பரப்பில் 3 செவகம் இருக்குது, சதுரம் இருக்குதாங்க. ஸோ 3 எழுதிட்டேன். இது உங்களுக்கு தெரியும். இங்கே 4ன்னா எல்லா பக்கமும் 4 தான். கரெக்டாக? இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 எல்லா பக்கமும் உங்களுக்கு என்னென்ன பக்கம் தெரியுதோ எல்லாம் 4 தான். இது எல்லாத்தையும் நான் ஒன்றா இணைக்க போகிறேன். அப்படி இணைச்சா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். கரெக்டாக? இப்படி கிடைக்கும். அப்போ இங்கே 4 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 வரும். கரெக்டா? இப்போது நம்ம சேர்த்துட்டோம்ல, நம்பர்லாம் கூட்டிக்கலாம். 4 4 8 8 ஒரு 4 12ன்னு வரும். இப்போ நம்ம புதுசாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இருங்க, ஒழுங்காக வரல. இப்போது இங்கே 12 இங்கே 12 இங்கே 4 இங்கே 4. கரெக்டாப்பா? கரெக்ட். இப்போ பக்கப்பரப்பு முதல்ல கண்டுபிடி. ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் பக்கப்பரப்பை கண்டுபிடிங்க. அது எப்படின்னா, நாங்கள் கோலம் போடுறோம் பாருங்க, இப்படி தான். இருங்க, கலர் மாற்றிக்கலாம். இது எப்படி பெருக்கணும்? இது இங்கே பார்த்து இந்த இருக்குது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி கரெக்டாக போட்டுது. சரி, முதல் 4 12 எவ்வளோ? 12 12 24 24 ஒரு 12 48. சரிங்களா? இப்போ தான் இக்கில் வரும். ரைட்டு. அடுத்தது 12 4 48. ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன, அங்கே 16 கூட்டுங்க, 112ன்னு வரும். 48 48 16 கூட்டினா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 112ன்னு வரும். கரெக்டாக? 112 கூட்டி பாருங்க. இப்போ இது பக்கப்பரப்பு. சரிங்களா? இப்போ பக்கப்பரப்புனா நான் பாருங்க உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு பக்கப்பரப்புனா நான் முதல்ல ஒரு கன செவ்வகத்தை வரைஞ்சிக்கிட்டேன். இதில் பக்கப்பரப்புனா இந்த இடம் மட்டும் கண்டுபிடிக்கிறதுங்க.
இதே மொத்த பரப்புனா இதே மாதிரி பேக் சைடு இருக்குல்ல, அதையும் கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த பக்கம் 112 அப்படின்னு வருதுன்னா அந்த பக்கமும் 112 தான் இருக்கும். அப்போ 112 112ன்னு கூட்டிக்கு வந்துட்டு தான் 112யும் 112யும் நான் கூட்டினா எம்பிட்டு வருது அப்படின்னு கேட்டால் இருங்க, இது வேற தப்பாக போட்டேன். 224ன்னு வரும். கரெக்டாக அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. இதாங்க நம்ம டெஸ்ட்டில் கேட்டிருந்தோம். 224 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. தெளிவாயிடுச்சா? தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. இப்போ உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் தானே, 2 ஒரே கொஸ்டின் தான். ஒன்று பக்க பரப்பில் கேட்டிருப்பாங்க, இன்னொன்று மொத்த பரப்பில் கேட்டிருப்பாங்க. ஆன்சர் போட போகிறீங்க. 4வது கொஸ்டின், 7 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரே மாதிரி 2 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு 27/5/2023 டிஎன்பிசியில் கேட்டாங்க. ஸோ 2 கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தோட கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்புன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மெத்தட் ஞாபகம் இருக்கா? ஆப்ஷன் ஏ 294 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பி 360 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சி 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர், டி 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, புரியுதா அப்படின்றதும் சொல்லிடுங்க. இதே கொஸ்டின் தான் வேற விதத்தில் கேட்டிருக்கேன். 5வது கேள்வி, 7 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் பக்க பரப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்க. போன கணக்கு மொத்த பரப்பு, இந்த கணக்கு பக்க பரப்பு. சரிங்களா? இதே இதுதான், 2 சதுரம் தான், 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புரியுதுங்களா? ஆப்ஷன் 245 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பி 360 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சி 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர், டி 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மறக்காம 2 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுறேங்க. வேற ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சொல்லுங்க, அதுக்கு நான் மாடல் போட்டுறேன். ஸோ கரெக்டாக மூவ் பண்ணணும். அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 10 கொஸ்டின் நான் நடத்தி முடிச்சிடுறேன். அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.